நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறதான காரியம் என்னென்னா, நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டும். அதாவது என்னென்னா, ஓட்டப்பந்தயமாகிய நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு சமமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது என்னென்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பார்த்திங்கன்னா பணத்தையும் பொருளையும் சம்பாதிப்பதற்காக இன்னும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை தேடிக்கொண்டு அநேக காரியங்களை நாடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரியவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் நாமும் ஒரு ஆவிக்குரியதான ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த ஓட்டம், நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா ஜெயமாக இருக்க வேண்டும். ஒருவேளை முடிவு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு பார்த்திங்கன்னா சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் ஆண்டவரை ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம், தேடாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம முதிர்ந்த வயதில் கூட ஆண்டவரை அறிந்திருக்கலாம். ஆனாலும் அறிந்து நமக்கு தேவன் கொடுத்ததான அந்த நாட்களில் நம்ம தேவனுக்கென்று நாம் கடைசி மூச்சு வரை ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை எதிர்பார்த்து ஓடும் பொழுது அதில் பார்த்திங்கன்னா வழி விலகி போயிடுறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு முன்பாக சில பரிசுத்தவானை முன்மாதிரியாக வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சில தீர்க்கதரிசிகளை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்கிறது தான் தெய்வ வாக்கு, அதுவே தான் கரெக்ட் என்று சொல்லி பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஓட்டம் எல்லாம் அது கிடையாது. நமக்கு முன்மாதிரியாக ஒரு அடிச்சுவடுகளை வைத்து கொண்டு போனதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் ஓடுவோமே ஆனால் எந்த விதத்தில் வழி விலகி போக மாட்டோம், எந்த விதத்தில் இடறி போக மாட்டோம், எந்த விதத்திலும் சத்துரு நம்மை தொட முடியாது. காரணம் என்னவென்றால் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா விசுவாசிகள் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா சரியான ஓட்டமாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டத்தை குறித்து நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 9:24 பார்த்திங்கன்னா பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்னென்னா பந்தய இன்றைக்கும் பாருங்கள் ஓட்டப்பந்தயம்லாம் நடக்குது, அது ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் நம்மளும் பாருங்கள் அந்த என்னென்னா பந்தய சாலை ஓடுகிற எல்லாரும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் என்னென்னா அதுக்கு அடுத்த வசனமே, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக அவங்க என்னென்னா ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒருவனே தான் அந்த பந்தய பொருளை பெறுவான். ஆனாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதில் அவர் சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல். அன்பு தேவனுடைய பிள்ளைகள, நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்க வேண்டும். அதேமாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறாரு பாருங்கள், பிலிப்பியர் 3:12 14 வரை பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் கிறிஸ்து இயேசுக்காக எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன் என்று அவர் சொல்கிறாரு. நான் சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று நான் சொல்லுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து நமக்கு நியமித்ததான பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த அன்னைக்கு அப்போஸ்தலனாய் சொன்னதான அந்த வார்த்தையின்படியாக பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதற்காக தான் இந்த ஓட்டம் என்னன்னா தேவனுக்கு பிரியமான ஓட்டமாக இருக்க வேண்டும், தேவனை பார்த்து ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து போகக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள் அநேகர் ஓடிக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் பாருங்கள் ஒரு
ஒரு ஓட்டம் உலக பிராரமாக வைப்பாங்க, மாரத்தான் என்றதான ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தில் பாருங்கள் அதுக்கு ஒரு ட்ராக் இருக்காது, மொத்தத்தில் அப்படியே விடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீண்ட தூர ஓட்டமாக இருக்கும். அதில் பாருங்கள் சிலர் காவாசிலேயே முடியாது நின்றுருவாங்க, ஒதுங்கிடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா பாதியில் ஒதுங்குவாங்க, இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா முக்கால்வாசியில் ஒதுங்குவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அந்த எல்லைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி முடியலன்னு ஒதுங்குவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 3000 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. கடைசியில் அங்கே போய் சேர்றது பார்த்திங்கன்னா 10 பேர் தான் போய் சேர்ந்துருப்பாங்க. 10 பேர் தான். அதுலேயும் என்னென்னா முன்னாடி பின்னாடி பார்த்தோன்னா 2 பேர் 3 பேர் தான் இருக்கும். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டதுனால மெதுவாக போய் நம்ம எல்லையை பிடிப்போம்னு பார்த்திங்கன்னா போய்கொண்டிருப்பாங்க. இன்றைக்கி ஆவிக்குரியதான ஜீவியத்தில் அன்னையருடைய ஓட்டம் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா சில நன்மைக்காக தேவனை நோக்கி வருகிறார்கள். அந்த நன்மையை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை மறந்து விட்டு போயிடுறாங்க. அவங்க ஓட்டம் பாதியில் இருக்கா காவாசியில் இருக்கான்னு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இரண்டாவதாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஓட்டம் வைப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ராக் நியமித்திருப்பார்கள். ட்ராக் என்னென்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதை இருக்கும். அவங்க என்னென்னா அந்த ஓடு பாதையில் கரெக்டாக ஒன்றா தான். சமீபத்தில் கூட பாருங்கள், கொஞ்சம் வருடத்துக்கு முன்பாக ஏசியன் கேம்ஸில் பார்த்திங்கன்னா சைனி வில்சன் என்றதான ஒரு வீராங்கனை ஓடி அவள் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அடித்தா. கடைசியில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட வீடியோவை போட்டு பார்க்கும் பொழுது அவளுக்கு நியமித்த பாதையில் ஓடாமல் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராக் மாறிட்டா. அதை பார்த்து பார்த்திங்கன்னா கொடுத்த பரிசையே பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் ஒலிம்பிக்கில் ஒருத்தன் நம்ம இந்தியாவில் தான் அந்த வெயிட் லிஃப்ட் இதுலையோ ஏதோ குத்துச்சண்டையிலையோ போய் ஜெயிச்சுட்டு வந்தான், பரிசெல்லாம் கொடுத்துட்டாங்க. கடைசியில் பாருங்கள் திரும்ப வாங்கிட்டானுங்க. கேட்டால் 100 கிலோ வெயிட்டு கூட இருந்துச்சு, 100 கிராம் அவளோட வெயிட்டு கூட இருந்துச்சுன்னு. அந்த பிரிவில் அவள் போக முடியாதுன்ற மாரி இப்படிலாம் ஒரு உலகப்பிராரமாகவே ஒரு பந்தய பொருளுக்கு இப்படிப்பட்டதான நியமங்கள் நியமித்து உலகப்பிராரமான மனுஷரே சில நியமங்களை நியமித்து வைத்திருக்கும் பொழுது அண்ட சராசரங்களை படைத்ததான தேவன் நமக்கென்று நியமித்ததான பாதையில் நம்ம ஓடுனா தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கென்று ஒரு பாதையை நியமித்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை தனியாக நியமித்திருக்கிறாரு. அவங்க ஒரு பாதையில் ஓடுவாங்க, இவங்க ஒரு பாதையில் ஓடுவாங்க. அதுதான் இன்றைக்கி என்னென்னா விசுவாசிங்கள்கிட்ட நடக்கிறது. அவங்களுக்கு இதான மாதிரி நமக்கு கிடைக்காதா? அவங்க அப்படி பண்ணாங்களே இப்படி பண்ணாங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துகிறதான தேவன் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எலியாவை பாருங்கள், பஞ்சத்தில் போஷித்தார். ஆனால் ஒரே மாரியே காக்காவை கொண்டு 3 வருஷமாக போஷிக்கவே இல்லை. அப்படியே மாற்றுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அப்படியே மாற்றிக்கொண்டே வருகிறார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஒழுங்கும் கிரமமான தேவன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலே பார்த்திங்கன்னா அதுக்கு 2 வசனம் தள்ளி பாருங்கள். அதாவது என்னென்னா அவரே சொல்கிறாரு, 14 நிருபத்தினர் சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனான்னு எண்ணலன்னு. வேதத்தில் பார்த்திங்கன்னா யாருமே முற்றிலும் தேறினவர்கள் என்று எண்ணவே முடியாது, சொல்லவும் முடியாது எப்படிப்பட்ட பரிசுத்தவனு. என்னென்னா அது பெரிய பொக்கிஷம். அது இருக்க பார்த்திங்கன்னா புது வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ தூரம் தேறி இருக்கிறீங்களோ அது வரைக்கும் ஒழுங்காக நடங்கன்றாரு. அதில் பாருங்கள், நீங்கள் என்ன தேறி இருக்கிறீர்களோ அது வரைக்கும் ஒழுங்கு உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்னு. நம்ம என்னென்னா எனக்கெல்லாம் அவ்வளோ தூரம் வசனம் தெரியாது அப்படி இப்படின்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியுமோ, வேதத்தை பற்றி தெரியுமோ, இப்படி தான் நடக்க வேண்டும், இப்படி தான் பேச வேண்டும், இப்படி தான் செயல்பட வேண்டும் என்று தெரியும் பொழுது அதன்படி நீங்கள் என்னென்னா செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் கூட பாருங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இல்லை, அது இல்லை, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், உலகப்பிராரமான ஒரு நீதியை பார்த்திங்கன்னா சட்டத்தின்படி அவன் மல்யுத்தம் பண்ணாலும், இப்போ என்னென்னா 2 பேரை பார்த்திங்கன்னா சண்டைக்கு விடுவாங்க. அவன் கண்ணா பின்னான்னு குத்துனான்னா அவனுக்கு ப்ரைஸே கிடையாது, அவனை கீழே தள்ளி இருக்கலாம், ஆனால் ப்ரைஸே கிடையாது. அதுக்கே பார்த்திங்கன்னா சட்டம் ஒன்று வச்சுருக்கிறானுங்க. இப்படி தான்
மூஞ்சியில் தான் குத்தணும், முதுகில் குத்தக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு இடத்துலலாம் குத்தக்கூடாதுன்னு. நீ மூஞ்சில் மட்டும் குத்தியே நீ ஜெயிச்சேன்னா தான் நீ ஜெயிக்க முடியும். இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உலகப்பிராரமாக ஒரு சட்டம் வைத்திருக்காங்க. நம்முடைய தேவனும் பார்த்திங்கன்னா இந்த வேத புத்தகம் ஒரு சட்ட புத்தகம். இந்த வேத புத்தகத்தின்படி நம்ம வழி நடந்து நம்முடைய ஓட்டம் இருந்தால் மாத்திரமே தான் நாம் நம்முடைய பரமழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டம் வறுமையிலையோ தரித்திரத்திலையோ கஷ்டத்துலையோ எப்படிப்பட்ட சூழ்நிலை பதவியாலாம் கடந்து போகலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமானதாக ஜெயமாக காணப்படும். ஒரு சிலருடைய ஓட்டத்தை குறித்து நம்ம சிந்திக்கலாம். அதாவது என்னென்னா பெரிய பெரிய பரிசுத்தான நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. ஆனால் அவங்களோட ஓட்டம் எப்படி இருந்தது என்பதை ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். முதலாவதாக ஆபிரகாமுடைய ஓட்டத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியா போனான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமா ஆண்டவர் அழைக்கிறாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை விட்டு, அதாவது என்னென்னா நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொல்லி அவனை அழைக்கிறாரு. ஆபிரகாம் பிரயாணப்பட்டு போகிறான். அதாவது என்னென்னா பிரயாணப்பட்டு அவன் என்னென்னா தெற்கே பிரயாணம் பண்ணி அவன் போய்கொண்டிருக்கிறதான அவனை ஆண்டவர் என்னென்னா கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போகிறாரு. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது நிமித்தமாக இவன் பார்த்திங்கன்னா இவனோட ட்ராக்கை மாற்றி எகிப்துக்கு அவன் போகிறான் என்று பார்க்கிறோம். எகிப்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்தின் வீடு. எகிப்து பார்த்திங்கன்னா பாகாலை சேவிக்கிறதான ஒரு இடம். இவன் பார்த்திங்கன்னா அவன் பஞ்சத்து நிமித்தமாக நம்ம எப்படி பிழைக்கிறது என்று சொல்லி அவன் எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போனது நிமித்தமாக எந்த ஆபிரகாமை தேவன் நீதிமானாக கண்டாரோ, எந்த ஆபிரகாமை பரிசுத்தவனாக கண்டாரோ, அந்த ஆபிரகாம் பார்த்திங்கன்னா எகிப்துக்கு போனது நிமித்தமாக அங்கே அவன் பொய் சொல்ல வேண்டியதாயிற்று. அது அடுத்த அப்படியே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி அழகுள்ள மனைவியாக இருப்பது நிமித்தமாக எகிப்தியர் என்னென்னா எப்படியும் இவனை கொன்னுட்டு என்னென்னா மனைவியை எதுவும் வச்சு மனைவியை எவனாச்சும் வைத்து கொள்வான் என்று பயந்து அவன் என்ன பண்ணிடுறான், மனைவியிட்டையே சொல்லிடுறான், நீ இது யாருன்னு கேட்டால் மனைவின்னு சொல்லாத சகோதரி என்று சொல்லி அவன் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னா பொய் சொல்ல வைக்கிறான். மனைவியும் அதுக்கு ஒத்துக்கிறா, மனைவியும் என்னென்னா சகோதரின்னு சொல்கிறா. ஆனால் இவன் சகோதரின்னு சொன்னது நிமித்தமாக அங்கே பார்த்திங்கன்னா பார்வோன் என்னென்னா அவளை என்னென்னா தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அப்போ தான் அவனுக்கு தெரியுது இவள் என்னென்னா அவனுக்கு மனைவி என்று. அப்பொழுது என்னென்னா பார்வன் கூட கூப்பிட்டு எச்சரிக்கிறான், நீ ஏன் அந்த பொய்யை சொல்லணும், நீ எதுக்கு இப்படிப்பட்ட பொய்யை சொல்லணும்னு. இல்லை, இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் என்னையை கொன்னுட்டு அவளை மட்டும் வச்சுக்குவாங்கன்னு சொல்லி நான் நினச்சி. இன்றைக்கும் உலகத்தில் அதுதான் நடக்குது. அவன் சொன்னதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம ஒரு ஊருக்கு போகிறப்ப சில காரியங்கள்லாம் அப்படி தான் நடக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், அவன் ட்ராக் மாறி போனது நிமித்தமாக அவன் அங்கே பொய் சொல்ல வேண்டியதாயிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேசத்தில் பஞ்சம் வந்தான்னா ஆண்டவர் அவனை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்னென்னா எல்லாத்தையுமே விட்டு வான்னு சொல்லி சொன்னதான தேவன் அவனை என்னென்னா கைவிட்டு விடுவாரா, அவனை என்னென்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரா? ஆனாலும் பார்த்திங்கன்னா தேசத்தின் பஞ்சத்து நிமித்தம் அவன் பார்த்திங்கன்னா எகிப்தை பார்த்து போக வேண்டியதாயிற்று. அதோடு மட்டும் இல்லாமல் அவன் அங்கே மட்டும் போய் சொன்னது இல்லாமல் அடுத்தாப்புலையும் இன்னொரு ஊருக்கு வரான். அங்கேயும் பார்த்திங்கன்னா அதே கதையை சொல்லி அங்கேயும் இதேமாரி ஒரு பிரச்சனை ஏற்படுது. 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேயும் பாருங்கள், அங்கே பார்த்திங்கன்னா அபிமெலேக்கு என்றதான ஒரு ராஜாவும் பார்த்திங்கன்னா அவன் என்னன்னா அவளை இதே மாதிரி தான் இது பண்ணுறான். ஆனால் அபிமெலேக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் பயந்தவனாக இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் எச்சரிக்கிறாரு,
திரும்பவும் பார்த்திங்கன்னா அவளை அனுப்பி விட்டு இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், எவ்வளோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ போராட்டம் வரலாம். ஆனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களை கைவிட்டு விட மாட்டார். அவர் அழைத்து கொண்டு பாதியிலேயே விட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா மரண பரியந்த நம்மை வழி நடத்துகிற தேவன், மரண பரியந்த நம்மை கைவிடாத தேவன். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார்கள். எல்லாரும் பார்த்திங்கன்னா நம்மை விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா என்ன மனைவி பிள்ளைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கைவிடுவார்கள். ஆனாலும் கைவிடாத தேவனாகிய ஒருவர் உண்டானால் அவர் மாத்திரமே அப்படிப்பட்ட தேவன். இந்த பஞ்சத்தில் இவனை என்னென்னா போஷிக்காமல் விட்டுருவாரா? ஆனால் பார்த்திங்கன்னா அவனுடைய அவிசுவாசத்தை நிமித்தமாக அவன் தன்னை காத்து கொள்வதற்காக, தன்னுடைய குடும்பத்தை காத்து கொள்வதற்காக எகிப்துக்கு போனது நிமித்தமாக அவன் போகக்கூடாத இடத்துக்கு போனது நிமித்தமாக பொய் பேச வேண்டியது இருந்துச்சு. இரண்டாவதாக அங்கே தான் பார்த்திங்கன்னா அவன் அங்கேருந்து தான் கொண்டு வர வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கும் பாருங்க, ஆகார் மூலமாக வந்ததான ஒரு சந்ததியின் நிமித்தமாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகம் பூரா தத்தளித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், உலகம் பூரா ஒரு பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா ஆளாக்கி விட்டான். எதற்கு காரணம் என்னென்னா, அவனுக்கு ஏற்பட்டதான அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போனது நிமித்தமாக இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். ஆபிரகாமுக்கு என்னென்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் பிள்ளையை தருவேனாரு, ஏன் தாமதமானுச்சு என்று அனைவருக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை தருவார். நம்ம விருப்பப்படி நம்ம செயல்பட்டோமே ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லை. நம்ம விருப்பப்படி நம்ம செயல்படும் பொழுது சில காரியங்கள் பார்த்திங்கன்னா தாமதமாக தான் பார்த்திங்கன்னா செய்யும். அதை என்னென்னா அதை யாருமே பார்த்திங்கன்னா ஆகாரம் மூலமாக ஒரு இஸ்மவேல் வந்தான். இஸ்மவேல் பிறக்கும் பொழுது அவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா இஸ்மவேலுக்கு முன்பாக அவனுக்கு பார்த்திங்கன்னா கேத்துரால் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்மவேல் பெற்றெடுக்கும் பொழுது 86 வயசு. 86 வயசுக்கு அப்புறமும் ஆண்டவர் என்னென்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான குமாரனை ஏன் கொடுக்கக்கூடாது, உடனே கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா 13 வருஷம் பார்த்திங்கன்னா தாமதமாகுது. காரணம் என்னென்னா, ஆபிரகாம் என்னென்னா இஸ்மவேலை பெற்றெடுத்த பிற்பாடு ஒருவேளை ஈசாக்கை தேவன் கொடுத்துருந்தா ஆபிரகாமே என்ன சொல்லியிருப்பானா, என்னுடைய பலத்தினால தான் கிடச்சிச்சின்னு. சாராலும் என்ன சொல்லிப்பா, எனக்கு கர்ப்பம் தரிக்க பலன் இருந்துச்சு, நான் பெற்றுக்கொண்டேன்னு. ஆனால் பாருங்கள், 2 பேருடைய பலனையும் எப்போ சாகுதோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தேவன் கிரியை செய்கிறார். ஒன்றுமில்லை என்றதான ஒரு நிலைமைக்கு அவங்க வரும் பொழுது தான் இனிமேல் இது எப்படி கூடும். அவன் சாராலே பாருங்கள் நகைக்கிறா. தேவதூதன் வந்து சொல்கிறான், உற்போ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரனை தருவார்னு. அவளால் நம்ப முடியல. நான் சரீரம் செத்த நிலைமையில் இருக்கிறேன். 99 இத்தனை வயசு உள்ளதான ஒருத்தி போய் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா, குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? இது உலக இயற்கைக்கு, அதாவது உலக இயற்கைக்கு எதிரான காரியமாக இருக்கிறது என்று அவங்களால நம்புவதற்கு ஏது இல்லாத நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஈசாக்கை தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உன்னுடைய சுய பலத்தினால, உன்னுடைய சுய காரியத்தினால நான் எதையும் சாதிச்சிருவேன், எதையும் செய்துவிடுவேன் என்று நீங்கள் எவ்வளவு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்காமல், உங்களுடைய சுயத்தில் சில காரியத்தில் நீங்கள் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவரும் பார்த்திங்கன்னா விட்டுருவார், அப்படியே அனுமதிச்சிடுவார். சரி, நீ அப்படியே போ, உன்னுடைய பலத்தினால் நீ எதனாலும் சாதிச்சிருவேன்னு சொல்கிற, அதனால் நீ போ, நீ பார்த்துக்கன்ற மாதிரி தேவனே விட்டுருவார். அதனால தான் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுத்தாரு, என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய ஐஸ்வர்யமும் இந்த கைபலனை எனக்கு கொடுத்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாதிருப்பாய். இருதயத்தில் நீ சொல்லாத. இருதயத்தில் சொல்லாமல் இருக்கிறவன் இப்போ அடுத்தவன்கிட்ட போய் சொல்லாமல் நான் தான் இதெல்லாம் சம்பாரிச்சேன்னு அதை சொல்லாத. இது எல்லாம் உனக்கு தேவன் கொடுத்த அனுக்கிரகம் என்று சொல்கிறார். இரக்கம், தேவன் இரக்கமாக உனக்கு இதை கொடுத்தாருன்னு. அதனால் உன்னுடைய கை சாமர்த்தியம், உன்னுடைய பலன் தான் இந்த சம்பாத்தியத்தெல்லாம் எனக்கு கொடுத்துச்சுன்னு நீ சொல்லாதன்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான
ஆபிரகாமை போல நம்ம ஆண்டவரையே நம்ம நோக்கி பார்த்து வந்ததான நம்முடைய ஓட்டத்தில் நம்ம ஆபிரகாமை போல சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக எகிப்தை பார்த்து நாம் போனோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எகிப்து அதாவது என்னென்னா, எகிப்தின் குளிரில் நம்ம போய் அதில் நம்ம குளிர் காஞ்சிடலாம், எகிப்திற்கு போனோன்னா நமக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி எத்தனை முறை நம்மை நாமே காப்பாற்றி கொள்வதற்காக தேவன் மேலே நம்பிக்கையை விட்டு தேவன் மேலே தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் அவிசுவாசமாக நாம் நம்பிக்கொண்டு எத்தனை நேரம் நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இருந்தோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த ரூத்தினுடைய காரியத்தில் கூட பாருங்கள், ரூத்தினுடைய நகோமியோட வாழ்க்கையிலையும் அதான். அவளும் பாருங்கள், பஞ்சத்துக்காக வேண்டி பிழைக்கிறதுக்காக வேண்டி தான் பார்த்திங்கன்னா பெத்தேல்லேருந்து, அதாவது தேவனுடைய வீட்டிலேருந்து மோவாப் தேசத்தை பார்த்து போகிறா. மோவாப் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அவள் என்னென்னா நம்ம எல்லாம் தப்பிச்சு கொள்ளலான்னு. ஆனால் எந்த நகோமி தப்பித்து கொள்ளலாம் என்று மோவாப் தேசத்தை பார்த்து போனாலும் அதே நகோமியோட வாழ்க்கையில் 3 விதமான கல்லறை. இன்றைக்கி பாருங்கள், அவள் பார்க்குறா. ஒரு பக்கம் பார்த்தா கணவனுடைய கல்றை, இன்னொரு பக்கம் பார்த்தா 2 பிள்ளைகளுடைய கல்றை, 2 கையில் பாருங்கள் யாருமே கிடையாது, மருமக்கள் மாதிரி தான். மருமக்கள் மாதிரியும் என்ன சொல்கிறான், நீ போயிடுங்க. அதுக்கப்புறம் அவள் கேள்விப்படுறா, பெத்தேல் நல்லா செழிப்பாக இருக்குது, பெத்தேல் எல்லாம் நல்லா இருக்கிறானுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மறுபடியுமாக பாருங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவள் உணர்த்தப்பட்டு மறுபடியும் பெத்தேலுக்கு வருகிறாள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு வழி விலகி எத்தனை நேரம் நீங்கள் போனீங்க, ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீதி சரிக்கட்டுன்னு தானே தேவன் அந்த சங்கீத பகுதியில் வாசித்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நீதி சரிக்கட்டினாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற தேவனாக இருந்து இன்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் தேவன் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா ஜெயமாக இருக்க வேண்டுமானா, அதாவது என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் அவர் சொன்னார். என்னென்னா, உபத்திரம் இருக்கும், போராட்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், நமக்கு எதிராக சத்துரு அநேக காரியங்களை எல்லாம் கொண்டு வருவான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனால் நம்ம மேலே ஜெயம் எடுக்க முடியாது. ஏனென்றால் ஜெயம் எடுத்ததான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தின் கட்டை அவிழ்த்த, மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் இருக்கும் பொழுது அவர் மேலே நம்ம நம்பிக்கையை விட்டு நம்ம உலக பிராரமான மனிதரையோ உலக பிராரமான காரியங்களையோ நம்ம சார்ந்து போகும் பொழுது நம்முடைய ட்ராக் மாறுகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை, மறுபடியுமாக இந்த ஆபிரகாம் மறுபடியுமாக தான் என்ன காரியத்தில் விழுந்தானோ அதையெல்லாம் சரி பண்ணி தேவனுக்கென்று பலிபீடம் கட்டி அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியுமாக தேவனுக்குள்ளாக வரும் பொழுது அவனை பார்த்திங்கன்னா தேவன் சொன்னதான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி ஜாதிகளுக்கு பார்த்திங்கன்னா தகப்பனாக்கினார். நம்ம நினைக்கலாம், ஒருத்தன் தானே பிறந்தான், எப்படி அநேக ஜாதிகளுக்கு அவர் எப்படி தகப்பனான்னு. இன்றைக்கி உதாரணத்துக்கு பாருங்கள், இன்னைக்கு பாருங்கள், முஸ்லீம் கண்ட்ரி எல்லாம் அந்த ஈசா நபி ஆபிரகாமே எங்களுக்கு தகப்பன்னு அவங்களும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அதே நேரத்தில் நம்மளும் பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆபிரகாம் தான் தகப்பன் என்று பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு கொண்டு இருக்குது ஆபிரகாம் தான். அதேமாரி பாருங்கள், அந்த 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 ஐஸ்வர்யம் லாசர் சம்பவத்தில் பாருங்கள், அவன் அந்த ஐஸ்வர்யான்னு என்ன சொல்கிறான், ஆபிரகாமின் மடியில் அவர் இருக்கிறாரு. அந்த ஆபிரகாம் வந்து ஒரு சொட்டு தண்ணீர்னாலும் நரகத்தில் இருந்துட்டு அவன் என்ன பண்ணால் பார்க்குறான். அவனும் என்னென்னா ஆபிரகாமன்னு தான் பார்த்திங்கன்னா கூப்பிட்றான், ஆபிரகாமின் தகப்பனேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி பாருங்கள், உலகம் பூரா பாருங்கள், ஆபிரகாம் தான் தகப்பன்னு சொல்லத்தக்கதான வகையில் அவன் தன்னுடைய ட்ராகை மாற்றி வரும் பொழுது தேவன் அவனை மறுபடியும் எடுத்து புரோஜனப்படுத்துகிறார். அவன் அழியில, அவன் பார்த்திங்கன்னா அப்படியே போய்விடவில்லை. அதே நேரத்தில் பாருங்கள், ரூத்தும் பாருங்கள் பஞ்சத்துக்காக வேண்டி பெத்தேலை விட்டு போனான். ஆனால் அதே பஞ்ச தேசத்தில் தான் யார் இருந்தா, போவாஸ் இருந்தான். அவன் செத்து போயிட்டானா, அவன் அங்கே தான் இருந்துகிட்ருக்கிறான். அவன் போவாஸ் அதுக்காக வேண்டி அவன் ஓடலையே.
அவன் பயிரிடுகிறவன் தான், அவனுக்கு வயல் நிலம் எல்லாமே தான் இருந்துச்சு. இவங்களுக்கும் வயல் நிலம்தான் இருந்துச்சு. திரும்ப வந்து மீட்டுக்கொள்கிறாங்க அப்படின்றப்ப இவங்களுக்கும் அதுதான். ஆனால் ஆண்டவர் நடத்துவார்ன்ற எண்ணம் இவங்க நகோமிக்குள்ளார இல்லாமல் போனது தான் அங்கே பிரச்சனையே. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஆகிய தான் ஆண்டவராய தேவனாய கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களோடு சொல்லுகிறார். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ என்னென்னா மனம் திரும்பு, நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வருவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய விளக்கு தண்டை என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மை பார்த்திங்கன்னா பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் நம்மளை விட்டு நீங்கி விட்டார், நம்முடைய நிலைமை என்னவாகும்? இந்த கால வேளையில் தேவன் எச்சரிப்பாக சொல்கிறார். நீ ஒருவேளை உன்னுடைய ட்ராக் மாதிரி அநேக காரியங்களை நீ விழுந்து எழுந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீ மனம் திரும்பு, நீ இழந்தவைகளை எல்லாம் நான் மறுபடியுமாக திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நகோமிக்கு பாருங்கள், இழந்தவையிலெல்லாம் திரும்ப கிடச்சிச்சு. அவள் எதெல்லாம் விட்டுட்டு போனாலும் மறுபடியும் திரும்ப பார்த்திங்கன்னா பெற்றுக்கொண்டாள். அன்பு தேவனுடைய பிள்ளைய. அதனால் நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒருவேளை ஆபிரகாமை போல் அநேக காரியங்கள் நம்ம பொய் சொல்லி கொண்டிருக்கிறோமா? அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய்யை சொல்லுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம என்னென்னா உள்ளதை என்று சொல்லுவோம். அதற்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசுவே தம்முடைய வாயினால் சொன்னது. நீங்கள் உள்ளதுன்னு சொல்லுங்கள். அவன் என்னென்னா உங்களுடைய சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஆனால் ஆத்மாவை அவன் கொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள பரம அழைப்பு அந்த பந்தய பொருளை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதை தான் அவர் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்னென்னா உண்மையே நம்ம பேசுவோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்படுது. அநேக நேரத்தில் அநேகர் பாருங்கள், அற்பமான காரியத்துக்கெல்லாம் போய் அது எதுக்குன்னு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. நன்றாக ஒரு காரியத்தை தெரிஞ்சுட்டு கேட்குறாங்கன்னு தெரியும். அவங்கள்ட்டயே பார்த்திங்கன்னா அது மாதிரி அன்பு தேவனுடைய பிள்ளையே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். 2வதாக ஒருவருடைய ஓட்டத்தை நாம் பார்ப்போம். யோசேப்பினுடைய ஓட்டம். அதாவது யோசேப்பை குறித்து அநேக காரியங்கள் என்னென்னா கேட்டிருக்கோம். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். அதாவது என்னென்னா, யோசேப்புக்கு பார்த்திங்கன்னா தேவன் அநேக வார்த்தையை கொடுத்தாரு. அதாவது என்னென்னா, அவன் சகோதரர்கள் எல்லாரும் அவனை என்னென்னா பணிந்து நிற்பார்கள் என்று பார்த்திங்கன்னா, அவன் சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாகவும் பார்த்தான். அதை அவன் சொன்னது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகள் வந்தது. அவனுடைய சகோதரர்கள் பாருங்கள், அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அவன் சகோதரருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க தான் போனான். சாப்பாடு கொடுக்க வந்தவனை பாருங்கள் தூக்கி குழியில் போட்டான். திரும்ப பார்த்திங்கன்னா அவனையே விற்று காசை வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டாங்க. இப்படின்னு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி உலகம் எல்லாம் அப்படி தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஏதோ ஒரு நன்மை செய்தான்றதை கூட அதை நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஐயோ இவ்வளோ நன்மையை பெற்றோமே, அவங்கள பற்றி நம்ம இப்படி பேசுகிறோமே, இல்லாவிட்டா அவங்கள்ட்ட நேரடியாக சில காரியத்தை நம்ம கேட்போன்னு கூட வரவே மாட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா கூசாமல் பார்த்திங்கன்னா அதுமாரி ஈஸியாக டக்குன்னுட்டு ஒருத்தர் தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க எதையோ சொல்கிறாங்கன்னா அதை நம்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய. இங்கே பாருங்கள், அவனை தூக்கி அங்கே போட்டாங்க, அவன் விற்கப்பட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், போத்திபார் வீட்டுக்கு போனான். அவன் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி மறுபடியும் சிறைச்சாலைக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஆனால் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா யோசேப்பு பார்த்திங்கன்னா முறுமுறுக்கல உபத்திரவ, அதாவது அந்த உபத்திரவத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அது நிமித்தமாக ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, சின்ன வயசுலேயே தாயை இழந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகப்பன் தான் நேசித்ததான தகப்பனையும் இப்போ என்னென்னா இழந்துட்டான். அனாதையாக வந்து இருக்கிறான், முன்ன பின்ன தெரியாத ஊரில். ஆனாலும் பாருங்கள், அவனுக்கு நியாயம் பேச யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா கர்த்தரோடு இருந்தான் என்று பார்க்குறோம். அவனுடைய ட்ராக் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா மாறவே இல்லை. எப்படிப்பட்டதான பிரச்சனை, போராட்டமான அநேக சூழ்நிலையில் சந்தித்தான். போத்திபார் வீட்டில் சந்தித்தான், குழியில் போட்ட நேரத்தில் சந்தித்தான். அதே நேரத்தில் மீதியான
மீதியானியர் இடத்துல விற்ற பொழுது அவங்க கொண்டு போன பொழுது அநேக காரியங்களை சந்தித்தான். சிறைச்சாலையில் திரும்ப கொண்டு வந்து போட்டாங்க. அங்கேயும் பாருங்கள் அவனுக்கு அநேக உபத்திரம். ஆனாலும் எல்லா இடத்துலையும் தேவன் அவனை பார்த்திங்கன்னா விசாரணைக்காரனாக தான் வச்சார். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில தான் வச்சார். அவனை போய் அடிமட்ட தட்டில் வச்சு தேவன் வைக்கவே இல்லை. காரணம் என்னென்றால் அவனை யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அதனால தான் அவன் போத்திபார் சொல்கிறான், கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்கிறார் என்றும் அவனுடைய எஜமான் கண்டு அவனிடத்துல எல்லாத்தையுமே ஒப்படைத்தான். அதனால தான் அவன் சொல்கிறான் போத்திபார் மனைவிட்ட, அவர் என்னென்னா ஒன்றே தவிர மீதி எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த காரியத்தில் நான் இந்த பாவத்துக்கு நான் உட்படுவது என்ன என்று சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடிப்போனான். ஆனாலும் உலக பிராரமாக பார்த்தா அவன் அந்த போத்திபாருடைய மனைவி பக்கம்தான் நியாயம் எடுபட்டது போல் இருந்து அவனை தள்ளினாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது நிமித்தமாக எகிப்தின் அதிபதியாக தேவன் மாற்றினார். அந்த நேரத்தில் தான் அவன் சொல்கிறான் பாருங்க, அதை வாசிங்களேன். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவ ரச்சனை செய்வதற்காக உங்களுக்கு முன்பாக தேவன் என்னை அனுப்பினார். தேசத்தில் அவன் சொல்கிறான், தேசத்தில் இப்போ 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குன்னு அவன் தான் என்னென்னா தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறான். எவன் குழியில் தூக்கி போட்டானோ, எவன் இப்போ சாப்பாட்டுக்கு இல்லாமல் வந்திருக்கிறானோ அங்கே பாருங்க அவன்கிட்ட தான் அவன் என்னென்னா பேசி கொண்டிருக்கிறான். இதிலேருந்து ஒரு காரியத்தை, ஆனால் அவனுங்களுக்கு தெரியல இவன் யோசேப்புன்னு. நம்ம தூக்கி விற்றவன், நம்ம விற்று அந்த காசை வச்சு நம்ம தின்னுட்டோம், அவன் தான் இவன்னு சொல்லி இவனுக்கு தெரியல. இன்றைக்கி உலகத்துலேயே சிலர்லாம் பார்க்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா அவங்க மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்திருப்பாங்க. ஆனால் இவங்க மறந்துருப்பாங்க, ஆலய அடையாளம் மறந்துருப்பாங்க. ஆனால் அடிபட்ட ஆளுக்கு மறக்க முடியுமா? அடிபட்ட ஆள் எங்கே பார்த்தாலும் என்னென்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, அடிபட்ட நாயை விடுமான்னுவாங்க. அதுமாரி பார்த்தா அவன் அடிபட்டவன் பாருங்க, அவனுக்கு பாருங்கள் எத்தனை வருஷம் ஆனால் 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. இவனுங்க குழியில் தூக்கி போட்டு விற்றதுக்கப்புறம்லாம் அதுக்கப்புறம் இவனும் வளர்ந்துருப்பான், இவனுங்களும் வளர்ந்துருப்பான், எல்லாம் மோனாடிலாம் மாறி இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கானுங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குன்னு சொல்கிறான். அடுத்த வசனம் 8ஆம் வசனம். பூமியில் உங்கள் வம்சம் அழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினா உங்களை உயிரோடு காப்பதற்காகவும், தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் தேவன் என்னை இந்த இடத்துக்கு அனுப்புனார். அதனால் நீ ஒன்றும் என்னை விற்றதுனாலையோ இது பண்ணதுனாலையோ நீ என்னென்ன சஞ்சலப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவன் அந்த இடத்துல சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், அதை தேவன் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் எத்தனையோ விதமான தீமைகள் செய்யலாம், எவ்வளோ பிரச்சனை பாதை வழியாக வரலாம். இந்த யோசேப்பை போல ஒரே நெருக்கத்தின் பாதை வழியாகவே நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கலாம். அதாவது என்னென்னா அநேகர் சொல்லுவாங்க, நான் சின்னதுலேயே கஷ்டப்பட்டேன், வாழ்க்கப்பட்ட இடத்துல நல்லா இருக்கலான்னு பார்த்தேன், அங்கேயும் போய் பெரிய கஷ்டம், அங்கே இதுக்கு மேலே கஷ்டம், ஏன் ஆண்டவர் ஏன் இதையும் அனுமதிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பலரை அவர்கள் குறை சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் இவங்க தான், ஈவன் பேரண்ட்ஸை கூட பார்த்திங்கன்னா குறை சொல்லுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய நீங்கள் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் இவன் யோசிப்பு பாருங்கள், யாரையுமே குறை சொல்லலை. என்னென்னா ஆண்டவர் என்னென்னா உங்களை போஷிப்பதுக்காக தான் என்ன இப்படிப்பட்ட பாதையில் நடத்தி இங்கே கொண்டு வந்தார். நீங்கள் எல்லாம் குடும்பமாகவே இங்கே வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும், நீ ஒவ்வொரு தடையும் வாங்கிட்டு போனால் உனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், குடும்பத்தையே கிளப்பி இங்கே கொண்டு வரான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை, நெருக்கம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ உபத்திரவம், எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு அவனுக்கு நியமித்த ஓட்டம் என்பதை அவன் அறிந்து அவன் அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடினான். கடைசி வரைக்கும் பொறுமையோடு ஓடினான். அது நிமித்தமாக
எகிப்தின் அதிபதியாக அவன் மாற்றப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால தான் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவை ஒன்றும் பார்த்திங்கன்னா என்னை எல்லாம் பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா முற்றிலும் ஜெயங்கொள்ள வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு அந்த வசனத்தில் முடிப்பார் கடைசியில். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா பிரியக்கூடிய காரியங்கள் வந்தாலும் நம்ம போகக்கூடாது. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ஒருவரை குறித்து பார்க்கலாம். யோபுனுடைய வாழ்க்கையை நம்ம நன்றாக அறியலாம். யோபு 23 அதிகாரம் 10ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் சொல்கிறான், யோபு பாருங்கள், தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக காணப்பட்டான். அவனை குறித்து பார்த்திங்கன்னா ஆண்டவரே பார்த்திங்கன்னா சாட்சி கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனை சாட்சி கொடுத்த நபர் தான் யோபு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யோபை சோதிப்பதற்காக பார்த்திங்கன்னா தேவனிடத்துல பார்த்திங்கன்னா அனுமதி வாங்கி கொண்டு சாத்தான் அவனை பார்த்திங்கன்னா சோதிக்கிறான். ஒரே நாளில் பாருங்கள் எல்லாவற்றையுமே இழந்தான். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், இன்னும் பார்த்திங்கன்னா மாடுக, அதோடு மட்டும் இல்லாமல் 10 பிள்ளைங்க, எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் இழந்தான். இழந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் ஒன்றுமே ஆண்டவரை பற்றி பார்த்திங்கன்னா குறை சொல்லவே இல்லை. அடுத்தாப்புல பாருங்கள், அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் பார்த்திங்கன்னா அதை தான் இது பண்ணான். நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன் சொல்லிட்டு அவன் பாருங்கள் கர்த்தர் கொடுத்தா கர்த்தரை எடுத்துட்டார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னான். திரும்பவும் பாருங்கள் சாத்தான் அவனை ஆண்டவரை விட்டு மறுதளிக்க வைப்பதற்காக, ஆண்டவரை விட்டு வழிவிலக செய்வதற்காக அவனுடைய சரீரத்தை தொட்டான். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை பற்களால் நிறையப்பட்டு அவனால் தாங்கக்கூடாத வேதனை, பிரச்சனை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்போ உள்ள சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அவன் ஆண்டவரை பார்த்திங்கன்னா குறை சொல்லவே இல்லை. அவனோட கூட வந்ததானே, அவனுக்கு சமாதானம் சொல்ல வந்ததான சிநேகிதர் கூட பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பேசினானுங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய நாவினால் பாவம் செய்யவில்லை என்று நாம் பார்க்கணும். யோபை குறித்து நம்ம ஒர்ஷிப் நேரத்துலேயே நிறையா காரியத்தை நம்ம என்னென்ன சிந்தித்தோம். அவன் அதனால தான் அவன் சொல்கிறான், யோபு கடைசியில் என்ன சொல்கிறான்னா, அவர் எனக்கு குறித்திருக்கிறத 23 அதிகாரம் 10ஆம் வசனம், நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அதே நேரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் தம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். அவன் அந்த இதை தான் பார்த்திங்கன்னா அவன் அறிக்கை பண்ணிட்டு தான், எனக்கு குறித்து இருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு, பரவாயில்ல. ஆனாலும் என்னென்னா எனக்கென்று ஒரு காரியத்தை குறித்து வச்சிருக்கிறாரு, அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று அந்த விசுவாச அறிக்கையை அவன் பார்த்திங்கன்னா பண்ணி கொண்டே இருந்தான். அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் என்னென்ன தேவனை விட்டு தூசிக்கவில்லை, தேவனை விட்டு வழி விலகவில்லை. அதே நேரத்தில் எதுக்கு இப்படிப்பட்ட கர்த்தர் என்று அவரை விட்ட பார்த்திங்கன்னா தூரமாகவே போகவில்லை. அவன் பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் எனக்கு குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் என்று அவன் விசுவாச அறிக்கையோடு அவன் காணப்பட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான் ஒரு இடத்துல, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான அநேக விதமான சோதனைகள் வந்திருக்கிறதா, அநேக பிரச்சனை வந்திருக்கிறதா, அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? உலகப்பிரகாரமான காரியத்தை நம்ம தேடி நாடி ஓடணுமா? இல்லாவிட்டால் இதே வாயினாலேயே ஆண்டவரை வாழ்த்தி சொன்னதானே இதே வாயினாலே ஆண்டவரை நம்ம என்னென்ன தூஷித்தோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆமாம் என்ன பெருசாக ஆண்டவர் செய்துட்டார்னு அப்படிப்பட்டதான தூஷணமான வார்த்தைகள் நம்முடைய வார்த்தையில் வந்துச்சா? அதே நேரத்தில் யோபை போல் நாம் பொறுமையோடு நம்ம காணப்பட்டோமா? யோபினுடைய பொறுமையை குறித்து பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுகிறது. அவன் பாருங்கள் பொறுமையோடு காத்திருந்தான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சோதனைகள் பிரச்சனைலாம் வரலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்ன சோதனை வந்தாலும் அவர் தாங்கத்தக்கதான பலனை தேவன் நமக்கு தருகிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதை தான் பாருங்கள் 2 கொரிந்தியரில் அவர் சொல்கிறாரு,
1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான பாருங்கள், சோதனையை தாங்கத்தக்கதான பலனை தருவார். அதுலேருந்து தப்பி கொள்ளும்படியான போக்கையும் வச்சுருப்பார். நம்ம தான் அதை பார்க்கணும். இந்த சோதனை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருது, இப்படிப்பட்ட போராட்டம் வருது, இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது, ஆண்டவர் எதுக்கு அனுமதித்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இதில் தப்பிக்கொள்வதற்கு என்ன போக்கை வைத்திருக்கிறார் என்று நம்ம ஆராயும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அதிலிருந்து எல்லாம் அவர் ஜெயத்தை தருகிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். யோபு 27:2 சொல்கிறான், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசியிலும் இருக்க மட்டும் பாருங்கள், என் தேவன் தந்த ஆவி என் ஆசியில் இருக்க மட்டும் நான் தீமை சொல்வதும் இல்லை, என் நாவு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் பாருங்கள், என்னை கசப்பாக்குகிற சர்வவல்லவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன். ஆனால் நான் கபடம் பேசுவதில்லைன்றான். என்னென்னா ஆண்டவரை குறித்து நான் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் அப்படிப்பட்டதான அறிக்கையை அவன் பண்ணுகிறவனாக இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் விளக்குறாரு. அங்கே பாருங்கள், என்னுடைய சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்குது. இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். இந்த சுவாசமும் அந்த ஆவி, அதாவது நம்ம மூச்சு விடுற ஆவியும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இதை நம்ம என்னென்னா ஒரு நாள் விட வேண்டியது தான் வரும். இன்றைக்கி ஒரு போதனை வந்து கொண்டிருக்கிறது, அப்படி ஒரு நம்மெல்லாம் மறிக்க மாட்டோம் என்று ஒரு போதனை பார்த்திங்கன்னா வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அதனால தான் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொன்னால், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, அவன் எம்மாத்திரம் நான் அந்த அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க மூச்சு விட்டா போச்சுன்னு, இந்த கபடியிலலாம் சொல்லுவானுங்க மூச்சு விட்டா போச்சுன்னு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சுவாசம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் தருகிறது. நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ நமக்கு இருக்கிற பலத்தினால நம்ம என்னென்னா சுவாசிச்சுட்டு இருக்கிறோன்னு. அதாவது என்னென்னா இன்றைக்கி ஒரு குரூப்பு எப்படி வருதுன்னா, நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, நமக்கு என்னென்னா மரணம் கிடையாது இப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போதனை இதில் வந்துக்கிட்டு இருக்குது வாட்ஸ்அப்லலாம். அதுக்கும் ஒரு குரூப்பு பார்த்திங்கன்னா ஆமை நல்ல சொல்லிக்கிட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது ஒரே காரியம்தான், அன்றிலும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு தான். அவன் தெய்வமாக மாற முடியாது. சிலர் என்னென்ன சொல்லுவாங்க, அவன் மறிச்சிட்டா அவ்வளோதான் தெய்வமாக மாறினான். அப்படி பார்த்தா இன்றைக்கி எத்தனை தெய்வமாக அவன் நடமாடிக்கிட்டு இருக்கணும். அவனே செத்ததுக்கு அப்புறமே என்னென்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதை கண்டு பார்த்திங்கன்னா சிலர் பயந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த தெரு வழியாக போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை இப்படி இருக்கும் பொழுது எந்த காரியமும் மாறாது. இதெல்லாம் மனுஷனுடைய கான்செப்டு. நமக்கு என்னென்னா அதனால தான் என்னென்னா கூடுமானால், அதாவது என்னென்னா இது எல்லாம் செய்கிறது எல்லாமே, இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே வேதத்தை தெரியாதவர்கள் அல்ல, வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள், நன்றாக தெரிந்தவர்கள், நல்ல வேதவசனம் தெரிந்தவர்கள் தான். என்னன்னா சத்துருவாகிய பிசாசானவன் அந்தி கிறிஸ்து எங்கேருந்து உருவானான்னா நம்முடைய சபையிலேருந்து தான் உருவாவான். நல்ல வேதத்தை தெரிந்து கொண்டவன் தான், நல்ல வசனத்தை கற்றுக்கொண்டவன் தான். இப்படிப்பட்டவன் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை டைவெர்ட் பண்ணுவான். ஏன்னா இப்படிப்பட்டவனால தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க முடியும். ஒன்றும் தெரியாதவன் வந்து சொன்னான்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கே பைபிள் தெரியாது, இவன் சொல்கிறத நம்ம எப்படி நம்புறதுன்ட்டு ஒரே வார்த்தையில் போயிடுவோம். நம்ம என்ன நினைப்போம், இவர் இவ்வளோ பேரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினவர், இவர் அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு. இப்படிப்பட்ட மூலமாக தான் பார்த்திங்கன்னா இந்த துருபதேசமே வரும். அதாவது விசுவாச துரோகம்லாம் எங்கே நேரிடுமா? தேவனுடைய வீட்டில் தான் விசுவாச துரோகம் நேரிடும். தேவனுடைய வீட்டிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டால் தேவனை அறியாதவன்லாம் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கேட்குறாரு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லையா அவர் மூலமாக அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு. எல்லாமே நடக்கும். பிசாசும் தான் இது பண்ணுவான். ஆண்டவர்கிட்ட பாருங்கள், பிசாசு தரிக்கும் பொழுது என்ன சொன்னால் வசனத்தை கொண்டு தான் தரிச்சித்தான். அதாவது நமக்கு பசியாக இருக்குது,
மாரி நீர் என்னென்னா மேலேருந்து குதியும், நான் உமக்கு என்னென்னா அப்பத்தை தருவேனார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை. பிசாசுக்கு வசனம் தெரியாமல் இருந்துச்சா? நம்மை காட்டிலும் பிசாசு நன்றாகவே வசனம் தெரிந்திருப்பான். இதேமாரி தான் கள்ள உபதேசமும் கொஞ்சம் தான் அப்படியே ட்விஸ்ட் ஆகும். அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். அது கிடையாது இது கிடையாதுன்னு இப்படியே கொண்டு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து அப்படியே கொண்டு போய்விடுவோம். அதனால் நம்முடைய ட்ராக்கில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான யோபுக்கு ஏற்பட்டதான அநேக சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா பொன்னாக விளங்க பண்ணுவார். 1 பேதுரு 1:7 பார்க்கும்போது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று பார்க்குறோம். அதில் பாருங்கள், விசுவாசத்தை பொன்னை காட்டிலும் பார்த்திங்கன்னா வெளியேறப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நம்ம என்னென்னா இன்றைக்கி உலகப்பிராரமாக பொண்ணு தான் வெளியேறப்பட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் வெளியேறப்பட்டது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பேரே பார்த்திங்கன்னா விசுவாசிகள் தான். அப்படின்றப்ப நம்ம என்னென்னா நல்ல ஒரு விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். விசுவாசத்தினால தான் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் செய்தாங்க. அந்த 11 எபிரேயர் 11 முழுமையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ காரியத்தை என்னென்னா விசுவாசத்தினால தான் செய்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசியில் இந்த வசனத்தை சொன்னார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே வைத்ததான விசுவாசத்தை நாம் விட்டு விட வேண்டாம். நமக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். யோபினுடைய வாழ்க்கையில் இழந்தவைகள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா மறுபடியும் தேவன் திரும்ப கொடுத்தார். அதனால தான் அவன் சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு. ஏற்கனவே கொஞ்சம் தான் இருந்துச்சு, இப்போ என்னென்னா எனக்கு 2 மடங்காக கிடச்சிச்சின்றப்ப அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்பதை நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஓட்டத்தை குறித்து கூட நாம் பார்க்கும் பொழுது அவர் பாருங்கள், யோவான் 17:4 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பாருங்கள், பூமியில் நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நீர் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை எல்லாம் நான் செய்து முடித்தேன் என்று. அதாவது என்னென்னா, ஆண்டவர் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்றதான பிரகாரமாக பிதாவின் மடியிலிருந்து வந்தார். உலக தோட்டத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அவரை குறித்து முன்குறித்ததான எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் அவர் வந்து நிறைவேற்றி விட்டுட்டு தான் அவருடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார். ஆனால் அதுக்கு முன்பாக சத்துரு அவர் பாருங்கள், பிறந்ததுலேருந்து சாகும் வரை பார்த்திங்கன்னா அவரை எப்படியாவது பார்த்திங்கன்னா பிதாவினுடைய சித்தம் செய்ய விடாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று அநேக வழிகளில் பார்த்திங்கன்னா அந்த பரிசேயர் சதிசேயர் அதே நேரத்தில் அந்த மூப்பர்கள் எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் கடைசி வரை பார்த்திங்கன்னா அந்த பிதாவினுடைய சித்தத்தை எதற்காக அவரை இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி விட்டுட்டு தான் போனார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதேமாரி உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை கொடுத்ததான ஒரு நோக்கம், திட்டம், சித்தம் உண்டு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதான தேவனுக்கு ஒரு திட்டம், சித்தம் உண்டு. அதற்கு முன்பாக உங்களை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அது என்ன பிரச்சனை, என்ன உபத்திரம், என்ன வியாதி வந்தாலும் அதிலிருந்துலாம் மறுபடியும் சரிப்படுத்தி உங்களை கொடுத்ததான திட்டத்தை நிறைவேற்றிட்டு தான் உங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இடையில் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனை, சோதனை, போராட்டம், அநேக வியாதி நிமித்தமாக வருகிறதான வருத்தம், இதை வச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நீங்கள் சொன்னாலும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக போக முடியாது. சாவை விரும்பினாலும் சாவு அவர்களுக்கு தூரமாய் விலகி போகும் என்றதான வார்த்தையின் பிரகாரமாக அநேகருக்கு அப்படி தான், ஐயோ ஆண்டவரே ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் வந்துச்சுன்னா இப்போவே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த நேரம் நீங்கள் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கீங்களா? இருந்தால் நிச்சயமாக சொல்லலாம். இதுமாரி சில பரிசுத்தவான்கள்லாம் பாருங்கள், இப்போ கூட சமீபத்தில் எங்களுக்கு ஒரு ஃபோனு
திருச்சியிலேருந்து ஒருத்தர், நான் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறேன், என் வீட்டில் அவளுக்கு தான், நான் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை சீக்கிரத்தில் அழைச்சி கொள்ளணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ் எல்லாம் அவர் கேட்பார், கேட்டுட்டு அப்போ பேசுவார். அவர் பார்த்திங்கன்னா நான் ரெடியாக இருக்கிறேன், எனக்கு எந்தமான பிரச்சனையும் இல்லைன்னு. அநேக பரிசுத்தவான்கள் பாருங்கள், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு பாஸ்டரோட ஒய்ஃபு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா 7 பிள்ளைங்களோ என்னமோ பார்த்திங்கன்னா உட்காந்து, அதாவது என்னென்னா சரியான ஒரு சாப்பாடு கிடையாது, வருமானம் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்த நேரத்தில், ஆனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தமாக அவங்க அடுப்பு முட்டுறதுக்காக வேண்டி இந்த முள்ளு நறுக்கி தான் அவங்க என்னென்னா அடுப்பு முட்டுறது, விறகு கூட காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப முள்ளு நறுக்கிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த அம்மா வந்து ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு, நான் போகிறேன் இதுமாரின்னு சொல்லிவிட்டு வந்தாங்க, குளித்தாங்க, இது பண்ணாங்க, படுத்தாங்க, அவ்வளோதான், அப்படியே போயிட்டாங்க. இதுமாரி பாருங்கள் எப்படிப்பட்டதான மரணம் என்று. சிலருக்கெல்லாம் மரணம் பார்த்திங்கன்னா ஆண்டவரே முன்குறித்தே பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்கிறார். அதே நேரத்தில் பாருங்கள், எலியா ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான், இன்ன வரைக்கும் அவன் சாவாமல் தான் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நம்ம விரும்புகிறபடி பார்த்திங்கன்னா தேவன் இந்த காரியத்தில் செய்வது கிடையாது என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்க. பாருங்கள் எவ்வளோ உபத்திரம் வந்துச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது எவ்வளோ உபத்திரம் போராட்டம் வந்துச்சு, ஆனால் கடைசி வரை பார்த்திங்கன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23 24 பாருங்கள், அவர் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணங்கள் தோறும் இருக்கிறது என்று எனக்கு என்னென்ன ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அதை குறித்து எல்லாம் நான் என்னென்ன அதை குறிச்செல்லாம் நான் கவலைப்படேன். அதை வாசிங்க. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொன்னதான அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 4 7 பாருங்கள், கடைசி நேரத்தில் அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அப்படிப்பட்டதான நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஓட்டம் அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஓட்டம் ஜெயமாக முடிஞ்சிச்சு. ஆண்டவர் எதற்காக அழைச்சாரோ, எதற்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ, அதையெல்லாம் நான் செய்து முடித்துட்டேன். அதனால் ஆண்டவர் எனக்கு நீதியின் கிரீடம் வச்சுருக்கார். எனக்கு மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட காரியத்தை யாரெல்லாம் நிறைவேற்றுகிறீர்களோ அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் இப்படிப்பட்டதான கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று அவர் அங்கே சொல்லுவதை நம்ம நன்றாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆண்டவருடைய வருகை காலையிலோ மாலையிலோ நடு இரவிலோ எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. அதே நேரத்தில் நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ என்று நமக்கு தெரியாது. மனிதனுக்கு பாருங்கள், பிறப்பை கூட ஓரளவு கணித்து சொல்கிறான், ஆனால் மரணத்தை யாராவது கணித்து சொல்கிறானா? யாராலையுமே முடியவே முடியாது. அதே நேரத்தில் மரணத்துக்கு பின்பாக நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நான் மரித்த பிற்பாடு என்ன நடக்க போகிறது என்பது யாருமே பார்த்திங்கன்னா அறியாதது ஒன்றாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்களே உங்களை தாழ்த்துங்க. நம்முடைய ஓட்டம் ஜெயமாக ஓட வேண்டும். நம்ம அழைக்கப்பட்டதான அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய ஓட்டம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஓட்டம் மாரத்தான் ஓட்டத்தை போல் இருக்கக்கூடாது, பாதியில் ஓடுற ஓட்டமாக இருக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அநேக உபத்திரவங்கள் வரலாம், ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா குன்றி போகக்கூடாது. நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடுவோம். குடும்ப பாரத்தை தேவன் உங்களுடைய தலையில் சுமத்தி இருக்கிறாரா? அதை சுமந்து கொண்டு ஓடுங்க. அதை தான் பார்த்திங்கன்னா சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், எங்களுடைய இடுப்பின் மேல் வர்த்தமான பாரத்தை வைத்தீர்,
தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தினீர். அப்படிப்பட்ட பாரம் உபத்திரம் எல்லாம் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் உங்களை செழிப்பான இடத்துக்கு நேராக வழி நடத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, ஒப்பு விடுங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. போக துணந்தே